பெத்தேல். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. யாக்கோபு சந்தோஷமாக நித்திரை பண்ணுகிறார். கர்த்தருடைய தரிசனமும் வார்த்தையும் அவருக்கு உற்சாகத்தையும் தெம்பையும் தருகிறது. யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை இன்னும் அதிகமாய் தியானம் பண்ணுகிறார். சொப்பனத்திலே தனக்கு கிடைத்த தரிசனத்தை நினைத்து யாக்கோபு மிகவும் ஆச்சரியப்படுகிறார். அவர் நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தையும் அவருடைய தெய்வீக வெளிப்பாட்டையும் யாக்கோபால் மற்றவர்களுக்கு சொல்ல முடியவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய வெளிப்பாட்டை யாக்கோபால் மறுக்க முடியவில்லை. கர்த்தர் தமக்கு சித்தமான இடத்திலே தமக்கு சித்தமான ஜனங்களுக்கு தம்முடைய தெய்வீக தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. ஒருவேளை நாம் நகரத்திலோ அல்லது வனாந்திரத்திலோ அல்லது வீட்டிலோ அல்லது வயல்வெளியிலோ இருக்கலாம். ஒருவேளை நாம் கடையில் இருக்கலாம் அல்லது தெருவில் இருக்கலாம். நாம் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய வெளிப்பாடு எந்த இடத்திலும் கிடைப்பதற்கு தடை எதுவும் இல்லை. ஆகார் கர்த்தருடைய தூதனானவரை வனாந்திரத்தில் கண்டாள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 16:13. யாக்கோபு நித்திரை தெளிந்து எழுந்தபோது அவருக்கு பயம் உண்டாயிற்று. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு இப்போது பார்த்தது தேவனுடைய வீடாகவும் வானத்தின் வாசலாகவும் இருக்கிறது. யாக்கோபுக்கு இந்த ஸ்தலம் மிகவும் முக்கியமான ஸ்தலமாக இருக்கிறது. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை யாக்கோபு அங்கீகரிக்கிறார். அவர் இந்த ஸ்தலத்தை தேவனுடைய வீடு என்றும் வானத்தில் வாசல் என்றும் சொல்லுகிறார். இந்த ஸ்தலத்தை மறவாமல் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அதற்காக இங்கே ஒரு ஞாபக சின்னத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் யாக்கோபு விரும்புகிறார். யாக்கோபுக்கு இந்த ஸ்தலம் மிகவும் விசேஷமாய் இருக்கிறது. அவர் இந்த ஸ்தலத்தை மறவாமல் எப்போதும் நினைவில் வைத்திருப்பதற்காக 2 காரியங்களை செய்கிறார். அவையாவன, யாக்கோபு ஒரு தூணை நிறுத்துகிறார். அவர் அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். யாக்கோபு பெயர்சபாவில் இருந்து சீரியா தேசத்திற்கு போய்கொண்டிருக்கிறார். அவர் ஆரானுக்கு போக புறப்பட்ட போது இந்த ஸ்தலத்திலே அவருக்கு தரிசனம் கிடைத்தது. கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் மெய்யாக இருக்கிறார் என்பதை யாக்கோபு அறிந்திருக்கிறார். யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்க்கிறார். யாக்கோபுக்கு அங்கே பலிபீடம் கட்ட நேரமில்லை. அவர் தன்னுடைய பிரயாணத்தின் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமான போது ஆபிரகாம் அந்த ஸ்தலத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டினார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆதியாகமம் 12:7. யாக்கோபு ஆபிரகாமை போல பலிபீடம் கட்டாவிட்டாலும் அவர் ஒரு கல்லை தூணாக நிறுத்தி அதற்கு எண்ணெய் வார்க்கிறார். தனக்கு ஏற்ற சூழ்நிலை உண்டாகும் போது அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும் என்னும் வாஞ்சை யாக்கோபுக்கு இருக்கிறது. யாக்கோபு இந்த ஸ்தலத்தை மறக்கவில்லை. அவர் பிற்காலத்தில் இந்த ஸ்தலத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு எல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 35:7. யாக்கோபு அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது.
லூஸ் என்னும் பெயருக்கு வாதுமை மரம் என்று பொருள். பெத்தேல் என்னும் பெயருக்கு தேவனுடைய வீடு என்று பொருள். யாக்கோபு அந்த இடத்திற்கு தேவனுடைய வீடு என்று பொருள்படும் பெத்தேல் என்னும் பெயரை இடுகிறார். லூஸ் என்னும் பெயருக்கு வாதுமை மரம் என்று பொருள். இந்த ஸ்தலம் இனிமேல் வாதுமை மரம் என்று அழைக்கப்படுவதில்லை. கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இந்த ஸ்தலம் தேவனுடைய வீடாகவும் வானத்தின் வாசலாகவும் இருக்கிறது. ஆகையினால் யாக்கோபு இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். அவர் இந்த ஸ்தலத்தை மறவாமல் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இதற்கு புதிய பெயரை கொடுக்கிறார். யாக்கோபு தேவனை இங்கு காண்கிறார். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். இது வானத்தின் வாசல், பரலோகத்திற்கு செல்லும் ஏணி இங்கிருந்துதான் போகிறது. இதன் வழியாக பரலோகத்திற்கு செல்ல முடியும். யாக்கோபு தன் தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து அதை ஒரு தூணாக நிறுத்தினார். அதன் மேல் எண்ணெய் வார்த்து தேவனுக்கு ஒரு பலிபீடமாக அதை பிரதிஷ்டை பண்ணினார். 30 வருஷங்களுக்கு பின்பு யாக்கோபு இதே இடத்தில் தன்னுடைய பொருத்தனையை திரும்பவும் பண்ணுகிறார். பெரிய காரியங்களை கொண்டாடும் போது இவ்வாறு நினைவு தூண் எழுப்புவது வழக்கம். சீனாய் மலையில் மோசே இதுபோன்று செய்திருக்கிறார். யோசுவா யோர்தான் நதியிலும் சீகேமிலும் 2 நினைவு தூண்களை எழுப்பினார். கற்களை நினைத்தூண்களாக பயன்படுத்தலாம், ஆனால் அவற்றை விக்கிரகங்களாக வழிபடக்கூடாது.